ஹாய் காய்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் என்ன பார்க்க போகிறேன்னா, நான் எப்படி என் வீக்கெண்டு ஸ்பெண்ட் பண்ணினேன்றதை தான் பார்க்க போகிறேன். எல்லோரும் மாதிரி ஆஸ் யூஷுவல் வீக்கெண்ட் நானும் லேட்டாக தான் ஒழும்பி டீ குடிச்சிட்டு காலமாக சாப்பாட்டுக்கு இடியாப்பமும் உருளைக்கிழங்கு சொதியும் தேங்காய் சம்பளம் தான் சாப்பிட்டேன். அம்மா சமையல் எப்போவுமே யம்மியாக தான் இருக்கும், அதே மாதிரி இதுவும் யம்மியாக தான் இருந்தது. ஸோ அதையும் ஒரு மாதிரி வடிவாக சாப்பிட்டு முடிச்சுட்டு எனக்கு யூனிவர்சிட்டியில் கொஞ்சம் அசைன்மெண்ட் ஒன்று பெண்டிங்கில் இருந்தது. இப்போ நான் இன்டர்ன் செய்கிறபடியாக எனக்கு வீக் டேஸில் இந்த அசைன்மெண்ட் யூனிவர்சிட்டி ஒர்க் அதில் செய்கிறதுக்கு ஒரு மாதிரி பஞ்சியாக ஒரு மாதிரி இதாக இருக்கும். அப்போ அதனால் யூனிவர்சிட்டி ஒர்க் எல்லாம் வீக்கெண்டுக்கு தான் நான் ஒத்தி போடுறேன். நான் ஒரு பிள்ளை ஒரு இன்டர்ன் செய்யணும்னு பார்க்காம ஏன் தான் இப்படி அசைன்மெண்ட் கொடுமைப்படுத்தினமோ எனக்கு என்ன தெரியாது. ஆனால் ஆஸ் யூஷுவல் எல்லோரும் மாதிரி நானும் சட்ஜிபிட்டியை ஹெல்ப் பண்ணி தான் சட்ஜிபிட்டியை யூஸ் பண்ணி தான் நானும் செய்கிறேன். ஸோ ஒரு ½ என் ஒர்க்கு அதை அப்படியே கம்ப்ளீட் பண்ணி தந்துட்டு அதை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணி நானும் சக்ஸஸ்ஃபுல்லாக சப்மிட் பண்ணிட்டேன். அதுக்கு பிறகு இப்போ ரீசெண்டாக ஸ்குவிட் கேம் 2 வந்தது. அப்போ அது எப்படா பார்ப்போம் வெயிட் பண்ணி ஒரு மாதிரி அதுலேயும் கொஞ்சம் எபிசோட்ஸை பார்த்து முடிச்சிட்டேன். அதுக்கு பிறகு அது பார்த்து கொண்டிருக்க அம்மா லஞ்ச் டைம் சாப்பிட வான்னு கூப்பிட்டவோ. ஸோ லஞ்சுக்கு குத்தரிசி சோறும் கத்திரிக்காய் பால் கறியும் ஜஃப்னா ஸ்டைல் சிக்கன் கறியும் பருப்பும் சிக்கன் எலும்பு குழம்பு. எனக்கு குழம்பு தண்ணியாக வேணும். அப்போ அதையும் வச்சு அதையும் ஒரு யம்மியாக சாப்பிட்டு முடிச்சிட்டேன். அதுக்கு பிறகு எங்களோட வீட்டை ஒரு சின்ன வயசுலேருந்தே ஒரு ட்ரெடிஷன் இருக்குது. சிக்கன் சாப்பிட்டா கட்டாயம் எல்லாருமே ஐஸ்கிரீம் சாப்பிடணும். அது அப்படி அப்பா இந்த நாளும் சிக்கன் வாங்கினா ஐஸ்கிரீம் வாங்கி தந்து பழக்கிட்டேன். ஸோ அதே மாதிரி இன்றைக்கும் ஐஸ்கிரீம் வாங்கி தந்தவர். ஸோ அதையும் வடிவாக குடிச்சிட்டு பின்னேரம் நாங்கள் படம் பார்க்குறேன். நாங்கள் வீக்கெண்டில் நார்மலாக ஃபேமிலியாக சேர்ந்து படம் பார்க்குறது பிடிக்கும் எங்களுக்கு. ஸோ இன்றைக்கி நாங்கள் மெய்யழகன் தான் பார்த்தோம். நாங்கள் படம் பார்க்க எனக்கும் அக்காவுக்கும் ஏதாவது ஒன்று வாயில் கடிச்சு கொண்டு நொறுக்கு தீனி மாதிரி ஒன்று கட்டாயம் வேணும். ஸோ எந்த நாளும் வீக்கெண்ட் படம் பார்க்க ஒன்று டிப்போ இல்லை சீஸ் பாப்போ அந்த மாதிரி எதுவும் இருக்கும். ஸோ இன்றைக்கி நாங்கள் சீஸ் பாப் தான் எடுத்துனாங்க. எனக்கு சீஸ் பாப் தான் பிடிச்ச ஸ்ரீலங்கன் ஸ்நாக். அது ஸ்ரீலங்கன் சாக்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அதையும் ஒரு மாதிரி ஹாப்பியாக பார்த்துட்டு அதுக்கு பிறகு இப்போ ரீசெண்டாக நான் கொழும்புக்கு போய்க்கு அகதா கிறிஸ்டியோட புக் கொண்டு வாங்கினேன். நான் அவரோட பெரிய ஃபேன். இது நான் அவரோட வாங்கின 4வது புக்கு நினைக்கிறேன். 3 புக் வாசித்து முடிச்சிட்டேன். அப்போ இந்த புக்கையும் கொஞ்சம் வாசிச்சுட்டு த்ரில்லர் ஸ்டோரி தான் நல்லா இருக்கும். அப்போ அதையும் வாசித்து முடிச்சுட்டு அதுக்கு பிறகு இரவு சாப்பாட்டுக்கு அம்மா புட்டும் சிக்கன் கறி, அதே பகல் வச்ச அதே சிக்கன் கறியும் அதே எலும்பு குழம்பும் இருந்தது. அப்போ அதையும் சாப்பிட்டுட்டு ஃபுட் சிட்டிலேருந்து மாம்பழம் வாங்கிட்டு வந்தவக்கா. மாம்பழமும் மாங்காய் 2க்கும் நடுவில் ஏதோ ஒரு இதில் இருந்தது. அப்போ அதையும் தூள் போட்டு அச்சாறு மாதிரி சாப்பிட்டு இரவு பிக் பாஸ் பார்த்துட்டு என் டே என் பண்ணிவிட்டு இப்படித்தான் என் டே போச்சு. டாடா, பாய் பாய்.